ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் சுவையில் கோவக்காய் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெளியே முறுமுறுனும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சுட சுட வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை நல்லா சுத்தம் பண்ண பிறகு 3 பகுதியாக அல்லது 2 பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. கோவக்காய் நல்லா காயாக இருக்க மாதிரி பார்த்து ஏற்றுக்கோங்க. பழமாக இருந்தால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அடுத்து அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி அளவு லெமனை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாக்கெல்லாம் எல்லா கோவக்காலையும் படணும். இப்போ பாருங்கள், இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. மூடி போட்டு மூடிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் இது நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். எப்பவும் போல் மீன் வறுவல் வறுக்கிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீன் வறுவல் எப்படி செய்வோமோ அதேமாரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கோவக்காய் சரியாக வேகாத மாதிரி இருக்கும். உள்ளலாம் மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு மூடிவிட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா சிவந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கோவக்காய் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கும். கொஞ்சம் கூட மசாலாக்கள்லாம் உதிராமலும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். மறுபடியும் இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மறுபடிக்கு இன்னொரு பக்கம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை கண்டிப்பாக மிதமான தீயிலே வச்சு வேக விடுங்க. இதை மறுபடியும் மூடி போட்டு மூடிவிட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா சிவந்து வந்து கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.